வணக்கம் தோழிகளே தோழர்களே. என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சம்பவத்திற்குள் போவோம். எழுந்திருச்சிட்டாடி ராஜி. ஸ்ரீவித்யா அக்கா என்னை பார்த்து லேசாக புன்னகைத்து கொண்டே அழைத்தாள். என்னடி என நந்தினி அக்காவும் கள்ள சிரிப்பு சிரித்து கொண்டே என்னை பார்த்தாள். நான் படுத்துக்கொண்டே லேசாக கண்ணை திறந்து பார்த்து மீண்டும் மூடிக்கொண்டேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுந்து கைகளை பின்னால் ஊனி அமர்ந்து தலையை கீழே குனிந்து பார்த்தேன். கால்களை மூடியவாறு இடுப்பு வரை போர்வை கிடந்தது. மேலே அறையும் குறையுமாக இருந்தேன். நந்தினி அக்கா ஒரு டர்க்கி டவலை என் மீது எறிந்தாள். சும்மா இருடினு நந்தினியை திட்டிவிட்டு ஸ்ரீவித்யா அக்கா என்னிடம் வந்து எழுந்திருன்னு சொல்லி உடம்பில் டவலை சுற்றினாள். நான் அசதியில் கால்களை அழுத்தமாக ஊன்றி நடந்தேன். போய் குளிச்சிட்டு வாடினு வித்யா அக்கா என்னை பாத்ரூமிற்குள் தள்ளினாள். தண்ணி சூடா இருக்கு, நல்லா இதமா இருக்கும், பொறுமையா குளிச்சிட்டு வானு சொல்லிட்டு கதவை சாத்தினாள். நான் பாத்தப்பிற்குள் காலை எடுத்து வைத்து டவலை எடுத்து அங்கிருந்த கண்ணாடி போட்டுவிட்டு அப்படியே டப்பிற்குள் படுத்துக்கொண்டேன். ஒரு அரை மணி நேரம் நன்றாக ஊறிய பிறகு எழுந்து ஷவரில் சோப்பினை அலசிக்கொண்டு அங்கிருந்த பெரிய கண்ணாடியில் என்னை நான் பார்த்து கொண்டிருந்தேன். கழுத்து முகம் உடம்பெல்லாம் லேசாக சிவந்து இரத்த கட்டு போல சின்ன சின்ன வடுக்கள். கொஞ்சம் கண்ணாடி கிட்ட போய் பார்த்தேன். என்னுடைய உடம்பு மொத்தமும் லேசாக பற்கள் பதிந்து வடுக்கலாக இருந்தது. உள்ள என்னடி பண்ற என்று வித்யா அக்கா அழைத்தாள். உடலை துவட்டி கொண்டு அதே துண்டினை சுற்றி கொண்டு வெளியே வந்தேன். குளித்தாலும் அயர்வு போகவில்லை. நந்தினி அக்கா என்னுடைய நைட்டியை கொடுத்தாள். நான் அதை வாங்கும் முன்னமே என்னுடைய டவலை புடுங்கினாள். அதே டவலை கொண்டு என் தலையை துவட்டினாள். சீக்கிரம் போடுடி என்று நந்தினி என்னை வேரட்டினாள். நான் முதலாக நைட்டியை போடுகிறேன். என்னை மெதுவாக நாட்காலியில் அமர வைத்து தலையை துவட்டி கொண்டே டயர்டாய் இருக்கா, சரி ஆயிடும்னு சொன்னாள். வித்யா அக்கா பூஸ்ட் கலந்த பாலை கொடுத்து ஒரு கப்பில் பாதாம் முந்திரி பேரீச்சை கொஞ்சம் காய்ந்த திராட்சை போட்டு அதை குடிச்சிட்டு இத தின்னு, இவள பாருடி எப்படி இருக்கான்னு, கல்யாணம்லாம் ஆனா என்ன பண்ணுவாளோ என்று சொல்லி சிரித்தாள். நான் பூஸ்ட் குடித்துவிட்டு நந்தினி தலையை பொறுமையாக துவட்டிய உணக்கையில் அப்படியே கண்களை மூடினேன். நடந்த அனைத்தும் மண்டைக்குள் மீண்டும் ஓடியது. இது நான் கல்லூரி 2ஆம் ஆண்டு படிக்கும்போது நடந்தது. எனக்கு கணக்கு பாடம் அப்பொழுதிலிருந்தே கஷ்டம்தான். சீனியர் அக்கா ரொம்ப நல்லா கணக்கு போடுவாங்க. நான் அவங்கள்ட தான் கேட்டு படிச்சேன். ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுத்தாங்கன்னு கிளாஸ் பொண்ணுங்களாம் பேசிட்டிருந்தாங்க. நானும் அவங்கள்ட கேட்டு படிச்சாதான் பாஸ் பண்ணலாம் போல இருக்குன்னு நினைச்சிக்கிட்டு நாளைக்கு அவங்கள்ட போய் கேட்போம்னு இருந்தேன். மறுநாள் அவங்க லைப்ரரியில் படிச்சிட்டிருந்தாங்க. நான் போய் அக்கான்னு கூப்பிட்டதும் சொல்லுடின்னு சொல்லி கிட்ட கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. கணக்கு பாடம் புரியலக்கா, எனக்கு பெயிலாயிடுவோம்னு பயமா இருக்கு, கொஞ்சம் சொல்லி குடுங்க அக்கா என்றேன். என்னடி சொல்ற? பின்னாலிருந்து ஒரு அக்கா கேட்டுக்கொண்டே எங்களை பார்த்து நடந்து வந்தாங்க. கணக்கு பாடம் சொல்லி குடுக்கணுமாம்னு ஸ்ரீ வித்யா அக்கா நந்தினி அக்காட சொன்னாங்க. உங்களுக்குலாம் ஏதாவது டவுட்னா தான் சீனியர் கண்ணுக்கு தெரிவோமா என நந்தினி அக்கா மிரட்டினாள். நான் எழுந்து பேசாமல் நின்றேன். ஏய் பேசாம இருடின்னு அவங்கள திட்டிட்டு இனிமே எப்போ சந்தேகம்னாலும் கேளுன்னு ஸ்ரீவித்யா அக்கா சொல்லி அனுப்புனாங்க. அதிலிருந்து அடிக்கடி அவர்களிடம் பேச நல்ல நண்பர்களானோம். இடைவேளையில் என்னை அழைத்து கொண்டு கேண்டீன் செல்வார்கள். ஜூனியர் போல இல்லாமல் மற்றவர்களை விட என்னை நல்லா பத்துக்கிட்டாங்க. இருவரும் வெளியூரை சேர்ந்தவர்கள். வேறு வேறு ஊராக இருந்தாலும் இங்கு ஹாஸ்டலில் தங்காமல்
இருவரும் ஒன்றாக ஒரு வீடு எடுத்து தங்கி படிக்கிறார்கள். பரீட்சை நெருங்கியது. மற்ற தேர்வுகளுக்கு நான் வீட்டிலிருந்தே படித்தேன். ஒரு பரீட்சை முடிந்த பிறகு நான் எப்படி எழுதிருக்கேன்னு 2 பேரும் கேட்பாங்க. ஸ்ரீவித்யா அக்கா கொஞ்சம் ஜாலி டைப், நந்தினி அக்காவும் ஜாலிதான். ஆனாலும் கொஞ்சம் ஸ்டிரிக். கணக்கு பரீட்சைக்கு 5 நாட்கள் விடுமுறை. நான் அவர்கள் சொல்லிக் கொடுத்தது போல படிக்க திட்டமிட்டேன். 2 நாட்கள் வீணாக போன நிலையில் நான் நந்தினி அக்காவிற்கு போன் செய்து நடந்ததை கூறினேன். நீ வேண்டுமென்றால் எங்க வீட்டுக்கு வா, மீதி இருக்க 3 நாள் இங்க வந்து படி என்றார்கள். நான் வீட்டுல கேட்டு சொல்லுறேன்கான்னு சொல்லிட்டு வீட்டில் பெர்மிஷன் வாங்கினேன். அப்பா என்னை அழைத்து வந்து அவர்கள் வீட்டில் விட்டு அவர்களிடம் என்னை பத்திரமாக பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு சென்றார்கள். நான் அவர்களோடு சேர்ந்து உள்ளே போனேன். நல்ல வசதியான வீடு. ஃப்ரிட்ஜ், ஏசி, சோபா, கட்டில், மெத்தை என சகல வசதிகளும் இருந்தது. அதென்னடி அவ்வளோ பெரிய பேக் என நந்தினி அக்கா கேட்டாள். நான் மாத்து துணி அப்புறம் ஸ்நாக்ஸ் என்றேன். அவள் என்னை திங்க வந்தியா படிக்க வந்தியா என கிண்டல் செய்தாள். அக்கா நான் போய் குளிச்சிட்டு வரவா என கேட்டுவிட்டு குளிச்சிட்டு தூங்கும் போது அணிகின்ற கோடிட்ட பேண்ட் சட்டை அணிந்து அமர்ந்திருந்தேன். நான் புத்தகத்தை எடுத்து வைத்துவிட்டு படிக்க ஆரம்பிக்கும்போது நந்தினி அக்கா குளித்துவிட்டு உடலில் ஒரு டவலை மட்டும் கட்டிக்கொண்டு தலையை கொண்டையிட்ட படி வந்தாள். சட்டென்று நந்தினி அக்காவின் டவலை வித்யா அக்கா இழுக்க வித்யா அக்காவை துரத்தி ஓடினாள் நந்தினி அக்கா. நான் ஐயையோ என கத்திக்கொண்டே சிரித்துக்கொண்டு நின்றேன். ஒரு வழியாக வித்யா அக்காவை பிடித்து டவலை எடுத்து தன் உடலை சுற்றி கொண்டாள். மூவரும் சிரித்து கொண்டிருந்தோம். என்னடி எப்படி இருக்கா நந்தினின்னு வித்யா அக்கா என்ன பார்த்து கண்ணடிக்க நான் எதும் சொல்லாமல் சிரித்தேன். சொல்லுடி என மீண்டும் கேட்க நல்லா இருக்கீங்க அக்கா என்றேன். அப்போ நீ பையனா இருந்தா நந்தினி அக்காவை என்ன பண்ணுவ என்றால் வித்யா அக்கா. நான் நிச்சயமாக அக்கா என்றேன். அப்போ நந்தினி மாறி ஒரு அழகி மாட்டுன விடிய விடிய விளையாட்டுதான். நாங்கள் மாறி மாறி கிண்டல் செய்து பேசிக்கொண்டிருக்க விளையாட்டு வினையாக மாறியது. யாரு அழகு என போட்டி வந்தது. நந்தினி அக்கா வெளிர் மாநிறம் என்றால் வித்யா அக்கா சிவந்த நிறம். இருவரது பார்வையும் இப்போது என்மேல். நான் அக்கா வேண்டாம் இதுலாம்னு சொல்ல நந்தினி அக்காவோ ஏண்டி 2 பேரும் என்ன பாபிங்க, நான் உங்கள பார்க்க கூடாதா என கேட்டாள். நான் மீண்டும் வேண்டாம் அக்கா என சொல்ல கேட்காமல் என்னை நெருங்கினாள் நந்தினி அக்கா. நான் அவளை தடுக்க முயற்சிக்க சும்மா இருடி என திட்டினாள். நான் நந்தினி அக்காவா இப்படி பேசுவதுன்னு அவங்களையே பார்த்தேன். வித்யா அக்காவும் கிட்ட வந்தாங்க. இவளை என்னடி பண்ணலாம்னு வித்யா அக்காட சொன்னாள். இங்க நம்ம மட்டும் தாண்டி இருக்கோம், சும்மா ஜாலிகி தானே என்று சொல்லி ஆரம்பித்தாள். நான் தயக்கத்துடன் அக்கா பிளீஸ்னு சினுங்கினேன். இப்போதாண்டி தெரியுது நம்ம கிளாஸ் நாய்ங்க இவளை ஏன் அப்படி பாதனுகன்னு. என்ன நடக்குதுன்னு தெரியாமலேயே நிற்றிருந்தேன். அடுத்ததாக என்ன செய்ய காத்திருக்கிறாள் நந்தினி என நான் யுகித்தவாறே இருக்க நான் மட்டும் ஆம்பளையா பொறந்திருந்தேன்னா நான் அவளை தடுப்பதா வேண்டாமா என தயங்கியே நின்றேன். என் தயக்கத்தை அவர்கள் சம்மதமாக எடுத்துக்கொண்டு விளையாட ஆரம்பிக்க நானும் சம்மதித்து கொடுக்க எங்களின் விளையாட்டின் அடையாளம்தான் அந்த தடங்கள்.